அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை வழங்குகிற போது அவரின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொன்ன முதல் உத்தரவு இக்ரா, குர்ஆனை படியுங்கள், ஓதுங்கள் என்பதுதான். அந்த அடிப்படையில் திருக்குர்ஆனை ஓதுவதின் நன்மைகள், அதன் ஓதுவதின் அவசியம், அதை தொட்டவர்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்கிறது பார்த்து வருகிறோம். அது மாற்றாரின் மனதை கூட திருக்குர்ஆன் மாற்றி இருக்கிறது, மனம் கவர்ந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் நேற்று அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முஹம்மது அலி அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததை பார்த்தோம். அவரின் மூலமாக அவர் வந்ததோடு மாத்திரமல்லாமல் 20 லட்சம் பேரை அவர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் இறப்பு சம்பந்தமாக ஒரு தவறான தகவல் சொல்லப்பட்டு விட்டது. 2016 அவர் இருந்தார், 2006 2016 அவர் இருந்தார். மரியாதைக்குரியவர்களே, அந்த வரிசையிலே மாற்றாரின் மனம் கவர்ந்த மாமரை அப்படிங்கிற வரிசையில பெரியார் தாசன், இவர் சைவ குலத்தை சார்ந்தவர். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நெத்தியில பட்டை போட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு இப்படித்தான் தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கே போவார். அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் உள்ள குடும்பத்தில் பிறந்த இவர் கரூர்ல படிக்க போறார் 16 வயசுல. அப்போ அந்த பள்ளிக்கூடத்திற்கு பெரியார் வரார், ஈவேரா பெரியார் வரார். இப்போ அவரை வாழ்த்தி ஒரு கவிதை எழுதுறாரு. இவர் அந்த மாணவராக இருந்த பெரியார் தாசன் கவிதை எழுதுறாரு. அந்த கவிதைக்கு கீழே இப்படிக்குன்னு போட்டு அவருடைய பேர் என்னன்னா சேத்தாசனம். பெரியார் தாசனுடைய பேர் உண்மையான பேர் சேத்தாசனம். கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு அதை பார்த்து வாத்தியார் பார்க்குறாரு. எல்லாம் சரி, இது பார்த்தா பிராமண பேர் மாதிரி இருக்குது சேத்தாசனம்ங்கிறது. பேர் வேற இருந்தால் நல்லா இருக்கும். பெரியாரே கடவுளே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சேத்தாசனம்னு சொல்லி பிராமண பேர் மாதிரி இருக்கிற பேரெல்லாம் எடுத்து கொடுத்து அவர் டென்ஷன் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொன்னார். அதை கேட்டு அப்போ உடனே அந்த மாணவராக இருந்த பெரியார் தாசன், அப்படின்னா என்ன பேர் மாத்துறது, பெரியார் தாசன் போட்டுங்க அவரா சொன்னார். அவரா சொன்ன பேர் தான் பெரியார் தாசன். அதற்கு பின்னால் இப்படி ஒரு சைவ குடும்பத்திலே பயபக்தியாக இருந்த அவர் பெரியாரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு அவருடைய கூட்டங்களில் அதிகமாக கலந்துக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படியே அவர் நாத்திக கொள்கையை பரப்ப ஆரம்பிச்சிட்டார். பெரியார் கூட சேர்ந்து நாத்திக கொள்கை, கடவுளே இல்லை அப்படிங்கிற கொள்கையை பரப்பிட்டே இருந்தார். அவர் ஒரு சைக்காலஜி டாக்டர் பெரியார் தாசன், மனோதத்துவ நிபுணர். அவருடைய பெருமை என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அதிகமானவர்கள் தற்கொலை செய்யணும்னு எண்ணம் கொண்ட 1000 பேருக்கு மேல உள்ளவங்களை அந்த எண்ணத்திலிருந்து திருப்பி இருக்கார். அதுக்காகவே நியூயார்க்ல ஒரு விருது ஒன்று அவருக்கு கொடுத்திருக்காங்க. உயரிய விருது ஒன்று அவர் வாங்கியிருக்கார். 1000 பேருக்கு மேல தற்கொலையிலிருந்து தடுத்திருக்கிறார் என்ற காரணத்தினால அப்படி ஒரு உயரிய விருது வாங்கியிருக்கார். இப்படியே நாத்திக கொள்கையிலேயே அவர் இருக்கிறார். எதுவரையிலும் என்றால், பெரியாருடைய கொள்கையில பரப்பி, கடவுளே இல்லைங்கிற கொள்கையை பரப்பி நாடு முழுவதும் பிரபலம் அடைகிறார். பல நாடுகளுக்கு இவர் தன்னுடைய கொள்கையும் பரப்ப செல்கிறார். அதே போல இந்த மனோதத்துவ நிபுணர் என்கிற காரணத்தினாலே அப்படி மனோதத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களையும் சரி செய்வதற்காக செல்கிறார். இப்படியே இருந்த அந்த சூழல் 1999 டிசம்பர் 31 கடைசி 2000வது ஆண்டு பிறக்கிற போது
அவருடைய நண்பர் ஒருவர் அபுதாபில போய் சிராஜுத்தீன் என்கிறவரை சந்திக்கிறார். இந்த 4 பேர் ஒன்னாவே 11வது வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் கல்கி பகவானா போயிட்டார், இன்னொருத்தர் தமிழருவி மணியன், அவர் நம்ம எல்லாம் பிரபலியமா கேள்விப்பட்டவர். இன்னொருத்தர் சிராஜுத்தீன், அவர் அபுதாபியில வேலையில் இருக்கிறார், அவர் முஸ்லீம். இவர் கடவுளே இல்லைங்கிற கொள்கையில். இந்த 4 பேர் 4 திசையில இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அபுதாபியில அவர் சிராஜுத்தீன் அப்படிங்கிற அந்த நண்பரை கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு பின்னால் சந்திக்கிறார். சந்தித்து பேசிக்கொண்டே இருக்கிற போது ஒருத்தர் இறை மறுப்பாளனாக பிறக்க முடியாது அப்படின்னு அந்த சிராஜுத்தீன் சொல்லியிருக்கார். இறை மறுப்பாளனாக ஒருவன் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பிரிஞ்சு போற போது சொல்லியிருக்கிறாரு, இறை மறுப்பாளனாக மரணிக்க கூடாது. இந்த வார்த்தை பெரியார்தாசன் என்னமோ செஞ்சது. அவருடைய மனதில் பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சு. ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு டிசார்டர்ல மாட்டுவான், ஏதாவது ஒரு மனக்குழப்பம் மனிதனுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். இந்த டிசார்டர், பல பேருடைய டிசார்டர், அந்த மனக்குழப்பத்தை எல்லாம் நீக்கின இவர் மனக்குழப்பத்தில் ஆயிட்டார். 3 நாள் தனிமையிலேயே உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கிறார். 45 ஆண்டு காலமாக நாம் பிரச்சாரம் செஞ்சிருக்கோம், கடவுளே இல்லை 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 என்று பிரச்சாரம் செய்திருக்கிறோம். ஒன்னு இறைவன் இருக்கணும் அல்லது இறைவன் இருக்கக்கூடாது. 2 விஷயம்தான். 2ல் ஒன்றை முடிவு பண்ணணும் என்னங்கிறது. அதே போல மறுமை நாள் என்பது ஒன்று இருக்க வேண்டும் அல்லது இல்லாமல் இருக்கணும் இப்படின்னு சொல்லி 3 நாள் பயங்கர மனக்குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்தது இந்து மதம் தானே, அந்த மதத்தை ஆராய்ச்சி செய்கிறார். அது குறித்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறார், வேதங்களை பார்க்கிறார், அதை பார்க்கிறார், இதை பார்க்கிறார். எல்லாம் பல பேர்கிட்ட அந்த இந்து மத அறிஞர்களிடத்தெல்லாம் போய் பேசுகிறார். எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வர்றார், இது உண்மையா இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து கிறிஸ்தவத்தை ஆய்வு செய்கிறார். கிறிஸ்தவத்தை ஆய்வு செய்து அதுவும் சரியில்லை, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றெல்லாம் இருக்கிறது, மக்களாக மனிதர்களாக எழுதி வைத்து விட்டு இதை வேதம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று, இதுவும் உண்மை அல்ல, மனிதன் கடவுளாக முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மைக்கு 3ஆவதாக 3 மதம் தானே இருக்கு. அடுத்து குர்ஆன தமிழாக்கத்தை வாங்கி படிக்கிறார். இதுதான் நான் சொல்ல வர செய்தி. குர்ஆனை தமிழாக்கத்தை வாங்கி படிக்கிறாரு, அதை ஆய்வு செய்கிறாரு. கடைசியாக அந்த குர்ஆனிய வசனங்களை எல்லாம் ஆய்வு செய்து இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்தார். இது இவராக சொன்ன தகவல். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன், பெரியார்தாசன் நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறார். அந்த வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கு. அப்போ இறைவன் இருக்கிறான் என்பதை நான் முதல்ல உணர்ந்தேன். அந்த இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறதை நான் குர்ஆன் மூலமாக அறிந்தேன். அவனுக்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது, அதையும் நான் உணர்ந்தேன். இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம். அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட நான் குர்ஆனை ஆய்வு செய்ததில் 218 இடங்களில் 1-2 அதிகமாக இருக்கலாம். அவர் சொன்ன வார்த்தை 218 இடங்களில் இறைவன் தனக்கு இணை வைப்பதை பாவம் என்று குறிப்பிட்டிருக்கிறான், இணை வைக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறான் என்பதை நான் திருக்குர்ஆனின் மூலமாக இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தேன் என்று பெரியார்தாசன் சொல்கிறார். கிட்டத்தட்ட அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி தூதர். இறைவன் அனுப்பிய 1,00,000க்கு அதிகமான நபிமார்களில் அவர்தான் கடைசி தூதர் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். தன்னை அப்துல்லா என்று மாற்றிக்கொண்டார். நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாற்றார்கள் எல்லாம் குர்ஆனை சிந்தித்து அதன் உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் குர்ஆனுக்கு சொந்தக்காரராக இஸ்லாமியர்கள் அலமாரிகளிலேயே குர்ஆனை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை பார்ப்பதில்லையே, அதை சிந்திப்பதில்லையே என்பது வருத்தமான விஷயம். அந்த வரிசையில் அடுத்து சபரிமாலா.
விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர் இவர். விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் நீட் தேர்வுக்கு எதிராக அப்பப்போ சில மாணவிகள்லாம் தற்கொலை பண்ணாங்க. நீட் தேர்வுக்கு எதிர்த்து அதை தற்கொலை பண்ணாங்க சில மாணவிகள் எல்லாம். அந்த சூழலில் தன்னுடைய ஆசிரிய வேலையே வேண்டாம் என்று நீட் தேர்வை எதிர்த்து ஆசிரியர் வேலையை துறந்தவர் அவர். சபரிமாலா பெண்களுக்காக குரல் கொடுக்க முன்வந்தவர். பொள்ளாச்சியிலே நடைபெற்ற மிக கோரமான பாலியல் பலாத்காரம், மிக அந்த ரேப்புகள், கற்பழிப்புகள் இந்தியாவையே ஆடச் செய்தது. அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்து சபரிமாலா அப்போது நடைபெற்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக போட்டியிடுவதற்கு மனு கொடுத்து அது நிராகரிக்கப்பட்டது. அதனால அப்போது இருந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இப்போதைய ஆளுங்கட்சி, அப்போதைய எதிர்கட்சி, அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் சபரிமாலா தேர்தல் களத்தில். இவர் அந்த ஷாஹின்பாக் போராட்டங்களில் எல்லாம் பேச்சாளராக கலந்து கொண்டார். அப்போ அவருடைய பேச்சு அருமையாக இருந்தது. அவருக்கு குர்ஆன்கள் கொடுத்தார்கள். இஸ்லாமிய சமூகத்தின் மூலமாக குர்ஆன் பரிசாக வழங்கப்பட்டது. அந்த பெண்மணி பிரபலமான பேச்சாளர் குர்ஆனுடைய விஞ்ஞான கருத்துக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே பேசுறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே தனக்கு வந்த அந்த ஒரு பொக்கிஷமான குர்ஆனுடைய இருக்கிற விஞ்ஞான கருத்துக்களை, குர்ஆன்ல சொல்றது உண்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி, கடலுக்கு இடையில பிளவு இருக்கிறது என்று குர்ஆன் சொல்றது, ரெண்டு கடலும் ஒன்று சேரதில்ல, ஒரு கடல்ல ஒரு டேஸ்ட், இன்னொரு கடல் ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, அது உண்மை அப்படிங்கிறத அந்த கடலுடைய வீடியோவே போட்டு காமிச்சு அந்த அம்மா பேசுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி. அதே போல அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 56வது ஆயத்தில் சொல்றான், சூரத்துல் நிசாவுல, இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். நிச்சயமாக நம்முடைய ஆயாத்துக்களை, வசனங்களை நிராகரித்த காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நரகத்தில் போடப்படுவார்கள், நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள். அந்த நரகத்திலே அவர்கள் தோள்கள் கரிந்து விடுகிற போது வேறு தோல் அவர்களுக்கு போர்த்தப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். இதை ஆய்வு செய்த ஒரு டாக்டர் ஏன் தோல் நல்லா சொல்றான் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சாரு. உண்மையிலேயே தோல் தான் வலிய உணர்வும், சதை வலிய உணராது. தோல் தான் வலிய உணர்வாமா. தோல் இல்லைன்னா அந்த சதையில ஒரு ஊசியை குத்துறோம்னா அந்த தோல்ல படுற வரைக்கும் தான் அது வலி இருக்கும். அது சதைக்குள்ளாக அந்த ஊசி போற போது சதையின் மூலமாக வலி ஏற்படாது என்று உணர்ந்த டாக்டர் ஒருவர் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தோள்களை மாற்றுவோன் என்று சொல்கிறான். நரகத்தில் வேதனை செய்கிற போது வேதனையை உணர்வது தோல் தான் என்ற ஒரு சத்திய கருத்தை இறைவன் சொல்லியிருக்கிறான் என்று ஒரு டாக்டர் இஸ்லாத்துக்கு வந்தார். இப்படியாக பிரச்சாரங்களை பண்ணிக்கொண்டே இருந்த அந்த பெண்மணி தன்னை குர்ஆன்ல ஆய்வு செய்து தன்னை பிறகு பாத்திமா சபரிமாலா என்று பெயர் மாற்றிக் கொண்டார், இஸ்லாத்துக்கு வந்தார். இப்ப குர்ஆன் எப்படி அவர்களை கவர்ந்திருக்கிறது. இப்ப யார் அதை தொழுகிறார்களோ அதை நேர்வழி வருவார்கள். ஆனால் தொட வேண்டிய சமுதாயம் குர்ஆனை தொடாமல் இருக்கிறது என்பதுதான் வருத்தம். அந்த வரிசையிலே நடிகை மோனிகா, சினிமா துறையில இருந்தவர், 2011 அவருடைய தந்தை இறந்து போய்விடுகிறார். அதற்கு பின்னால் வெளியே போறதுக்கு புர்காவை அந்த பெண்மணி அணிஞ்சு கொண்டார். வெளியில அவங்க ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கிறனால எல்லாருக்கும் அறிமுகமானவங்களுக்கும் வெளியே போனா ஒரு இடைஞ்சல் ஏற்படுது, அவங்க கூட்டம் கூடியது அப்படிங்கிறதுக்காக வேண்டி புர்காவை அணிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி புர்காவை அணிந்து கொண்டே சென்று கொண்டிருந்த அந்த மோனிகா என்கிற அந்த நடிகை, அவர் இஸ்லாத்தை பத்தி எல்லாம் தீவிரவாத மதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பிரச்சாரங்களின் மூலமாக நம்பி இருந்தவர் அவர் மோனிகா. அந்த புர்கா போட்டு ரொம்ப நாள் அப்படியே இருக்கிற போது ரொம்ப பாதுகாப்பாக அதை உணர்கிறார். அப்படியானால் இந்த புர்கா போட சொல்ற மதம் தப்பா இருக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்கு தாக்கு வருது. அதுக்கப்புறம் குர்ஆனை ஆய்வு செய்யறாங்க.
குர்ஆன்ல இருக்கிற சட்டங்கள் எல்லாம் கடுமையான சட்டமாக இருக்கிறது, இதுதான் சரின்னு உணர்ந்துக்கிறாங்க. அல்லாஹ் கை வெட்டினா திருநா கையை வெட்ட சொல்றான், விபச்சாரம் செஞ்சா கல்லால் அடித்து கொள்ள சொல்றான். இப்படி கடுமையான சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள் தான் குற்றங்களை தடுக்கும் கடுமையான சட்டம் தான். இப்போ இதன் மேல் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரஹீமா பீவி என்று பெயர் மாற்றிக் கொண்டார். இப்படி மாற்றார்கள் எல்லாம் குர்ஆனை தொட்டு தொட்டு அதனுடைய பலனை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் தொட வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனை மௌத்தா போனா வீட்டில் ஓதுற குர்ஆனு, அந்த குர்ஆனை பற்றி சிந்திப்பதே இல்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. ரமலான் நெருங்கி கொண்டிருக்கிறது, குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆனோடு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் நமக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறது. அந்த குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد